வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி. இது வந்துட்டு சேமியா பாயசம். இந்த சேமியா பாயசம் வந்துட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது திடீர்னு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா இந்த சேமியா பாயசம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த டேஸ்டியான சேமியா பாயசம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சேமியா பாயசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சேமியா பாயசத்துக்கு இந்த மாதிரி இந்த பெரிய சைஸ் சேமியா வருது இல்ல, பாம்பினோ ட்ரூ அதுல எல்லாம் வரும்ல, இந்த மாதிரி பெரிய சைஸ் சேமியா, இந்த சேமியா எடுத்துக்கோங்க. அணில் சேமியா மாதிரி சின்ன சேமியா வந்துட்டு உங்களுக்கு பாயசத்துக்கு நல்லா இருக்காது, இந்த சேமியா தான் நல்லா இருக்கும். இது வந்துட்டு நான் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அன்னைக்கு கம்மியாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் இது கம்மியாக போட்டாலே நிறையா ஆகும். உங்களுக்கு வேகும் போது வந்துட்டு உங்களுக்கு சேமியா வந்துட்டு அதிகமாகிடும் குவான்டிட்டி. அதனால் நான் வந்துட்டு ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு தான் இன்றைக்கி சேமியா எடுத்திருக்கேன். ஒரு 2 கப் அளவு வரும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா. உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை அதெல்லாம். நான் நட்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னா இங்க பாருங்க, முந்திரி பருப்பு எடுத்திருக்கிறேன், கொஞ்சமா திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல இந்த பருப்பு. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கலாம். நீங்க வேற ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதுல வந்துட்டு இந்த முந்திரி பருப்பு சேர்த்திடுங்க. இந்த சாரப்பருப்பும் இந்த திராட்சையும் நம்ம கடைசியா போட்டுக்கலாம். முந்திரி செவக்கட்டும் லைட்டா. முந்திரி ஓரளவுக்கு செவந்துச்சு. இப்போ இந்த சாரப்பருப்பு இந்த திராட்சை ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம். இந்த திராட்சை ஒரு மாதிரி பபிள் ஆகும்ல, அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியாக இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, திராட்சை எல்லாம் நல்லா உப்பிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ இந்த நம்ம ஃப்ரை பண்ண இந்த நட்ஸ் திராட்சை எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை போட்டுடலாம். சேமியாவை நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஓரளவு கலர் மாறணும் சேமியா, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக வறுத்துக்கோங்க. லேஸாக ஒரு ப்ரௌன் கலர் வரணும், தீஞ்சு போயிடக்கூடாது. கரெக்டாக வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு மட்டும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு வெசலில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு இந்த சேமியாவை வேக போட போகிறோம். இதில் பாருங்க, தண்ணி நல்லா பாயில் ஆகுது. இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். நீங்கள் விரும்பினா தண்ணிக்கு பதிலாக முழுக்க பால்லையே வேக வைக்கலாம். அது வந்துட்டு சேமியா பால் பாயசம் இந்த மாதிரியும் செய்யலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக பால் கம்மியாக செலவாகும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, சேமியா வந்துட்டு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க சேமியாவில். நம்ம எவ்வளோண்டு சேமியா போட்டோம் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம பால் விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பால் விட போகிறேன். இந்த சேமியா இந்த பாலோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதில் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு இது வந்துட்டு அமுல் மிட்டாய் மேட் ஆட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு சரியாக இருக்கும் ஸ்வீட்னஸ்க்கு. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம். நீங்கள் வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் அவாய்ட் பண்ணிட்டு சுகர் போட்டும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணோம்னா நல்ல ஒரு மில்கி ஃப்ளேவரில் இருக்கும். பாயசம் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போ இது கூட நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திருங்க இதில். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு எல்லாமே. பாருங்க, நல்லா ஒரு பாயசம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இது வந்துட்டு ஆறிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஒருவேளை ரொம்ப திக்காயிடுச்சுன்னா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பால் சுட வச்சு கூட உள்ளே ஊற்றிக்கலாம் வேணுங்கும் போது. இப்போ இந்த பாயசம் கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். திக்காக வேணுமா திக்கா அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சோண்டு நட்ஸ் கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன், மேலே போடுறதுக்காக. இப்போ நம்மளோட சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பாயசம் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து நட்ஸ் போட்டு டாப்பிங் பண்ணிடலாம் இந்த மேலே. இப்போ இதில் ஸ்பூன் போட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா நம்மளோட சூப்பரான சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு.
இந்த டேஸ்டியான சேமியா பாயசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.